பாமகக்குள்ளேயும் திமுக விளையாடிடுச்சு. இல்லாட்டி ஒழுங்கா இருந்திருப்பாங்க. பாமக பொதுவாக என்டிஏக்குள்ளே தான் போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். பாமக நான் சொல்கிறது அன்புமணி ராமதாஸ் தலைமையில் பாமக. கட்சிக்குள்ள பிரச்சனை. இங்கே இருக்கிற பல தென்னிந்திய பிரசாந்த் கிஷோர்களும் பல அறிவு ஜீவிகளும் ராமதாஸ் கட்சி அவர் நடவடிக்கை எடுத்துருவார், ராமதாஸ் அப்படி பண்ணுவார், அன்புமணி கதை அவ்வளோதான் அப்படி இப்படின்லாம் பேசுகிறாங்க. ஆனால் நம்ம எப்போவுமே எதை பேசணும்னா ஒரு நடைமுறையை தான் நம்ம பேச முடியும். தேர்தல் நடைமுறை, கட்சியுடைய பைலா இதை தான் பேச முடியும். நம்ம இவர் அவருலாம் பேச முடியாது. அந்த வகையில் நான் ஆரம்பத்துலேருந்து ஒரு விஷயம் சொல்கிறேன். கட்சி அன்புமணி ராமதாஸ் கையில் தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒரு கட்சி இயங்குவது கட்சியுடைய பைலான்னு சொல்லுவாங்க. அந்த பைலா உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பது, அதுக்கு தேர்ந்தெடுக்கிறதுக்கு யாருக்கு பவர் இருக்குது? பொதுக்குழுக்கு பவர் இருக்குது. அந்த பொதுக்குழு யாரை தேர்ந்தெடுக்கிறது? அதாவது தேர்ந்தெடுப்பதை அங்கீகரிப்பது பொதுக்குழு அங்கீகரிக்கும். அப்போ அந்த வகையில் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு தான் அதிகாரம்ன்றது தேர்தல் ஆணையத்துடைய முடிவு. ஒரு கட்சி பிரச்சனையாவது பிளவுபடுதுன்னா தேர்தல் ஆணையம் 2-3 அம்சங்களை கையில் எடுத்துக்கும் அதை பார்க்குறதுக்கு. அதில் ஒன்று யார்கிட்ட அதிக எம்எல்ஏ இருக்காங்க, எம்பிகள் இருக்காங்க, செயற்குழு உறுப்பினர். இப்போ எம்பி இல்லை, எம்எல்ஏனா எம்எல்ஏ கணக்கு, எம்எல்ஏ எம்பியே இல்லை அப்படின்னா செயற்குழு உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், இதில் யார் அதிகம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அதில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, அங்கீகரிக்கப்படாத கட்சி, இந்த மாதிரி சில விஷயங்களும் இருக்குது.